உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5 பெஸ்ட் வெர்னியர் காலிபர் பத்தி பார்க்க போறோம். அதுவும் டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். பொதுவா வெர்னியர் காலிபர்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளம்பர், பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பண்றவங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், சிவில் ஸ்டூடெண்ட், அதே மாதிரி இசிஇ படிக்கக்கூடிய, ட்ரிபிள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து தேவைப்படுது. பொதுவா அதிகமா தேவைப்படக்கூடிய ஸ்ட்ரீம் வந்து ரெண்டு ஸ்ட்ரீம் தான். மெக்கானிக்கலுக்கும் சிவிலுக்கும் அதிகமா வந்து இந்த டிஜிட்டல் வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் ஆகுது. இதை தாண்டி வந்து நிறைய விதமான கம்பெனி, இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா இந்த வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்டர் டயா, ஒரு ப்ராடக்ட் உடைய அவுட்டர்ல இருக்கக்கூடிய டயாவை வந்து நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இன்னர் டயா, இன்டீரியர்ல இருக்கக்கூடிய டயாமீட்டரை பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டெப்பை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இன் கேஸ் ஏதாவது த்ரெட் இருக்கு அப்படின்னா அந்த த்ரெட்டோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க முடியும். கூடவே இந்த மாதிரியான ஒரு வெர்னியர் காலிபரை யூஸ் பண்ணி உங்களால டெப்த் வந்து பார்க்க முடியும். அதாவது ஒரு இந்த கப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கப்புக்குள்ள டெப்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி ஓடி, ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வெர்னியர் காலிபர். சோ இந்த வெர்னியர் காலிபர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல Flipkart அண்ட் Amazonல நிறைய ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. பட் அதுல பெஸ்டான ப்ராடக்ட் எது, நல்ல ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் எது அப்படிங்கறது தெரியாம தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அதை காமிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா ஒரு வெர்னியர் காலிபர் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரூலர், அதாவது ஸ்கேல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணிருப்பாங்க. சிலதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எது வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கு. சோ ஒரு சில பேருக்கு வந்து கண்ணு மங்கலா இருக்கலாம். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கும் விசிபிலிட்டி ஆகக்கூடிய வகையில ஒரு வெர்னியர் காலிபர் வாங்குறது கட்டாயம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ரூலரோட விசிபிலிட்டியை பார்க்கணும். அடுத்தது யூனிட்ஸ். அதாவது யூனிட்ஸ் அப்படின்னா என்னன்னா மில்லிமீட்டர், எம்எம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ச்சஸ் சொல்லுவாங்க, ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் வந்து அதுல மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. ஆன் ஆர் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்திருப்பாங்க. கூடவே 1.5 வோல்ட்ல 180 mAhல ஆல்கலைன் பேட்டரிஸ் இல்லனா லித்தியம் பேட்டரிஸ் எது கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. சோ இதுவும் வந்து உங்களுடைய வெர்னியர் காலிபரோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஜீரோ பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரு பட்டன். சோ அதுவும் வந்து கொடுத்திருக்காங்களா, ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த லென்த்ல வைக்கிறோமோ அதே லென்த்ல தான் வந்து அந்த ஒரு வெர்னியர் காலிபர் வந்து ஆக்ட் ஆகும். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சம் எரர்ஸ் இருக்கு. எரர்ஸை பொறுத்த வரைக்கும் 0.01 mm அப்படின்ற அளவுல எரர்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரியான பர்టిక్యులர் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வெர்னியர் காலிபர் வாங்கும் பொழுது கட்டாயமா பார்க்கணும். ஏன்னா இத பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம காலிபிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை காலிபிரேஷன் பண்ணுவாங்க. இன் கேஸ் புது ப்ராடக்ட்டா இருந்தா 1 year அப்படின்ற அளவுல இருக்கும். அதுக்கான டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒட்டி இருப்பாங்க. சோ பொதுவா இந்த கம்பெனில வர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வீட்ல நீங்க ரெகுலர் ஸ்டூடெண்டா இருந்து இதை நீங்க சும்மா உங்களுடைய பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட காலிபிரேஷன் கட்டாயம். ஏன்னா ஒரு எம்எம் மிஸ் ஆனா கூட ஒரு ஆட்டோமொபைல் காரை வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆயிடும். சோ அதை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது வெர்னியர் காலிபருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்குலாம் வந்து உங்களுக்கு 1 year அப்படிங்கிற ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. சோ கண்டிப்பா இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல பெஸ்டான ப்ராடக்ட் எதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் வித் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷனல் ஆல் அப்படிங்கிறது ஒரு இதே சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீடியோ அப்டேட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சேனலுக்கான ஆஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ நிறைய அப்டேட்டுக்கு நீங்க அதையும் செக் பண்ணிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல ஓலியண்டர் டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் பத்தி பார்க்க போறோம். டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் 6 inchesல தராங்க. LED ஸ்கிரீன் டிஜிட்டல் காலிபர் மாடல் அப்படினும் சொல்லலாம். மெஷரிங் ரேஞ்ச் 0 to 150 mm இருக்கு. ரெசல்யூஷன் 0.1 mm to 0.01 inches வரைக்கும் இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 499 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 29 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல SAFESEED டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் டிஜிட்டல் காலிபர் 6 inch மாடல் இது. கார்பன் ஃபைபர் காம்போசிட் மெட்டீரியலால உருவாக்கி இருக்காங்க. 150 mm ஸ்பேஷியஸ் இது. பவர் வந்து LR44 SR44 1.5 வோல்ட் பேட்டரி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. லீனியர் கெபாசிட்டிவ் மெஷரிங் இதுல இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 549 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 221 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல MELANA டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் டிஜிட்டல் காலிபர் 6 inch மாடல் இது. மெஷர்மெண்ட் இன்ச்சஸ் அண்ட் மில்லிமீட்டர்ஸ்ல எடுக்கலாம். ஹை கான்ட்ராஸ்ட் லார்ஜ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் LCD ஸ்கிரீன் இது. IP54 ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 989 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based
on 31 verified reviews இருக்கு. Third placeல zhart Digital Vernier Caliper பத்தி பார்க்க போறோம். Digital Caliper 150mm and 6-inch digital LCD display ஓட வருது. Small locking thumb screw தராங்க. Zero setting in any position அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Industrial and automotive applicationsல இதை யூஸ் பண்ணிக்கலாம். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1079 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 511 verified reviews இருக்கு. Second placeல Baker Digital Vernier Caliper பத்தி பார்க்க போறோம். Reading 0.01 mm ல இருந்து 0.0005 அப்படின்ற அளவுல உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்ஸ்ட்ருமென்ட் ஃபார் மெஷர்மென்ட்காக தராங்க. 6-inch Vernier Caliper இது 150mm Vernier Digital Caliper மாடல் அப்படினும் சொல்லலாம். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 4137 rupeesக்கு செல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 6 verified reviews இருக்கு. First placeல Yoshiki Digital Vernier Caliper பத்தி பார்க்க போறோம். Digital Vernier Caliper 300mm 12-inch சைஸ்ல வருது. ஐட்டம் வெயிட் பாத்தீங்கன்னா 480 grams வரைக்கும் வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. இன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கேலிபர், மேனுவல், பேட்டரி எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் பிரீமியமா வரதுனால 5551 rupeesக்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 4 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த Digital Vernier Calipers எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் and first கமெண்ட்லயும் பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் ப்ராடக்ட் Flipkartல கண்டிப்பா இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until signing off, Vijay, bye bye, see you, have a nice day.